வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக வரும் செய்திகள் வதந்தியே. திமுக இளைஞர் அணியின் 45வது தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக நீட் முடிவுகள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புதிய முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஞ்சலையிடம் விடிய விடிய விசாரணை. கொலை குறித்து தெரிந்தே பண உதவி செய்ததாக காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல். மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறுக்கு இணையவழி தாக்குதல் காரணம் அல்ல என கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். பிரச்சனையின் தாக்கம் முடிந்து இயல்பு நிலை திரும்ப இன்னும் சிறிது காலம் பிடிக்கும் என்றும் தகவல். கணினியை தவிர்த்து மற்ற இடங்களிலும் தனிநபர்கள் தங்கள் தரவுகளை பேக்கப் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மைக்ரோசாப்ட் கௌரவ மண்டல இயக்குனர் வெங்கடரங்கன் அறிவுரை. அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 3 ஆண்டுகளில் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டதாக குற்றச்சாட்டு. தொடர் கனமழையால் உதகையில் வெறிச்சோடிய சுற்றுலா தலங்கள். சுற்றுலா பயணிகளின்றி காணப்படும் அரசு தாவரவியல் மற்றும் ரோஜா பூங்காக்கள். ஒரே நாளில் 6 அடி உயர்ந்த 61 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கனஅடியாக அதிகரிப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் நீட்டிப்பு. தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக இன்று நள்ளிரவு வரை விண்ணப்பிக்க அனுமதி. தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. மகாராஷ்டிரா, குஜராத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமக தலைவர் அன்புமணி. அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக வழக்கு பதிவு செய்த காவல்துறை. தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் தனியார் மீன் பதன ஆலையில் அமோனியா கசிவு. கும்பகோணத்தைச் சேர்ந்த 5 உட்பட 21 பெண்களுக்கு மூச்சு திணறல். யுபிஎஸ்சி தலைவர் மனோஜ் சோனி ராஜினாமா. போலி சான்றிதழ் சர்ச்சைக்கும் மனோஜ் சோனி ராஜினாமாவிற்கும் தொடர்பு இல்லை என யுபிஎஸ்சி விளக்கம். வங்கதேசத்தில் அரசு பணிகளில் இடஒதுக்கீட்டை மீண்டும் அமல்படுத்த தொடரும் எதிர்ப்பு. மாணவர் அமைப்புகள் நடத்திய போராட்டங்களில் வன்முறை வெடித்ததில் இதுவரை 105 பேர் உயிரிழப்பு. நான் துணை முதலமைச்சராக வெளிவரக்கூடிய செய்திகள் அனைத்தும் வதந்தியே என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். பத்திரிகையில் வருகின்ற கிசுகிசுகள் வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்போ நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்கே பேசியிருக்கிறீங்க. எப்படி தலைவர் எந்த பொறுப்புக்கு சென்றாலும் அவர் மனதிற்கு, அவர் பலமுறை சொல்லியிருக்கிறார், அந்த இளைஞரணி செயலாளர் என்ற அந்த பொறுப்பு தான் அவருக்கு மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்பு. அதே போல் துணை முதலமைச்சர் அப்படின்னு பலமுறை என்னை வந்து பத்திரிகை நண்பர்கள் கேட்டபோது கூட சொன்னேன், ஆமாம், எல்லா அமைச்சர்களுமே எங்களுடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்பாளர்களுமே நம்முடைய முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும் என்னுடைய மனதிற்கு மிக மிக நெருங்கிய பொறுப்புனா அது கண்டிப்பாக இந்த இளைஞரணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர். துணை முதலமைச்சர் பதவி தொடர்பாக
அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். லாவண்யா, இனி உங்களிடம். நன்றி ஸ்ரீராம். துணை முதல்வர் பதவி அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் அது தொடர்பாக உதயநிதியே விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷபீர். முன்னதாக இது தொடர்பாக துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. இது தொடர்பாக இப்ப அவரே விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த செய்திகளுக்கெல்லாம் முகாந்திரமாக என்ன இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு திரு ஷபீர்? இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது, அவர் துணை முதலமைச்சராக்கப்படுகிறார் அப்படின்ற அந்த தகவல்கள் அப்படின்றது இன்று நேற்று அல்ல, ஒரு நீண்ட காலமாகவே அது திமுக வட்டாரங்கள்லயும் அதே போல அரசியல் வட்டாரங்கள்லயும் அது ஒரு தொடர் பேச்சு பொருளாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுப்பது சரியா, துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதங்களும் கட்சிக்குள்ள தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சோ அந்த அடிப்படையில தான் இந்த முறையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும், ஒரு எலிவேஷன் இருக்கும் அப்படின்றது கட்சி வட்டாரங்கள்ல பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும், முதலமைச்சர் யுஎஸ் போறாரு. சோ அதற்கு முன்பு அந்த நடவடிக்கை என்பது இருக்கும் அப்படின்றதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு, அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் அப்படின்றது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சர்ச்சை, ஒரு ரூமர்ஸ் வரும்போது அதற்கு அப்பவும் அவர் அதான் சொன்னாரு, நான் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறேன் அப்படின்னு அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மீண்டும் அதையே அவர் செய்திருக்கிறார். இந்த 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 மாதிரியான ஒரு டாக்குக்கு எல்லாம் ஒரு முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்னா முகாந்திரம் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்க வேண்டும், அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது கட்சிக்குள்ளேயே அவருடைய சகாக்களும் அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அங்கிருந்துதான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பேச்சு பொருளாக மாறுகிறது. ஊடகங்கள் அது செய்திகளாக வந்திருக்கிறது. நம்மளே 2-3 முறை அந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம். அவருக்கு இது என்ன சொல்றது, 2024 தேர்தல்ல திமுகவுக்கு கிடைத்த 40க்கும் 40 அந்த தொகுதிகளில் கிடைத்த வெற்றிக்கு அவருக்கு நிச்சயமாக ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது இருக்கும், ஒரு எலிவேஷன் அப்படின்றது இருக்கும் என கட்சி வட்டாரங்கள்ல அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு. பட் இப்போ அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் இருக்கும் போது அது வேறு விதமான பிரச்சனைகள் கட்சிக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விடுமோ அப்படின்றது கடந்த காலங்கள்ல திமுக அந்த அனுபவம் இருப்பதனால் உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். உடனடியாக அந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு டாக்குக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒரு ஆளு பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் அதே தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது வேறு விதமான ஒரு பொலிட்டிக்கலி அது திமுகவை பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட இந்த மாதிரியான பேச்சுக்களும் இந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுதான் முன்கூட்டியே கூடுதலாக அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா யார துணை முதலமைச்சர் ஆக்குவது அப்படின்றது முழுக்க முழுக்க அது முதலமைச்சருடைய ப்ரோகேட்டிவ், அவருடைய முடிவு, அவருடைய உரிமை. அதை அவர் செய்வார், சரியான நேரத்துல செய்வார் அப்படின்றதுதான் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பட் உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னும் போது அதோட கூடுதல் முக்கியத்துவம். ஏன்னா ஆல்ரெடி அவர் பவர்ஃபுல் மினிஸ்டர், பவர்ஃபுல் போர்ட்போலியோ எல்லாமே அவருக்கு இருக்கு. ஒரே ஒரு இது அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் என்ற ஒரு அங்கீகாரம் என்பது தேவை அப்படின்றதுதான் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறார்கள்.